ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு ஃப்ரிக்ஷன் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் பி என்னன்னு கேட்குறாங்க. இந்த ஃபோர்ஸ் பி தான் வந்து இந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுறதுக்கான ஃபோர்ஸ் பி என்னன்றது கேட்குறாங்க. இது வந்து கிட்டத்தட்ட இந்த ப்ராப்ளம் வந்து இந்த யூனிட் 1ல் எப்படி சால்வ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அடிஷ்னலாக ஒரு ஃபோர்ஸ் இன்க்ளூட் பண்ணுவோம். அந்த ஃபோர்ஸ் வந்து ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஸ்கொயர் பிளாக் இருக்குது. இந்த ஸ்கொயர் பிளாக்கில் இந்த சைடு வந்து ஒரு சைடு வந்து கான்டாக்டில் இருக்குது, ஒரு சர்ஃபேஸோட கான்டாக்டில் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த ஸ்கொயர் பிளாக், ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு ஃபோர்ஸ் இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பின்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்குன்னா இந்த ஸ்கொயர் பிளாக் என்ன ஆகும்னா இந்த ஃபோர்ஸ் பி டைரக்ஷனில் மூவ் ஆகும். அதாவது இந்த டைரக்ஷன், இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும். இந்த மாதிரி மூவ் ஆகும்போது யூஸ்வலாக நம்ம போடுறோம் இல்லைங்களா ரியாக்ஷன், இதான் நம்ம ரியாக்ஷன் R1 அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு ஆப்போசிட்டாக, அது பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் இந்த ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஃபோர்ஸ் இன்க்ளூட் பண்ணும். அந்த ஃபோர்ஸ் வந்து ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். ஸோ இதுதான் இந்த மூவ்மெண்ட் டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஃபோர்ஸ். இது வந்து F1 அப்படின்னு சொல்கிறோம். இந்த F1 தான் வந்து ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். இந்த F1ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா F1 வில் பி ஆல்வேஸ் பி ஈக்குவல் டு மியூ இன்டு R1. ஸோ இது ரெண்டுமே ரிசால்வ் பண்ணோன்னா ஒரு டான்ஜென்ஷியல் ஆங்கிள் தீட்டா கிடைக்கிறோம். அதுதான் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ F1 எப்பயுமே எப்படி வரும்னா ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா மியூ இன்ட்டு R1. மியூன்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். இப்போ இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து 0.25 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணி தான் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராப்ளத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க, 2 100 கிலோகிராம் கிரேட் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 100 கிலோகிராம் கிரேட்டு, இது ஒரு 100 கிலோகிராம் கிரேட்டு. இந்த 2 கிரேட்டை ஒரு ஃபோர்ஸ் பின்னு அப்ளை பண்ணுறாங்க. இந்த ஃபோர்ஸ் பி எவ்வளோ இருந்தால் இந்த கிரேட் வந்து லைட் மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகும், இதுதான் வந்து கொஷின். ஓகே, ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்போ மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ தான் வந்து ஃப்ரிக்ஷன் வந்து ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் இருக்கும். அதனால தான் ஸ்டார்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது எப்படி சால்வ் பண்ணணும்னா, இப்போ பிளாக் ஏ இருக்குது இல்லைங்களா, இந்த பிளாக் ஏக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணும். ரைட்? ஸோ இப்போ கீழே போடலாம். ஸோ இப்போ இந்த பிளாக் ஏ, ஸோ இதான் வந்து நம்மளுடைய ரெக்டாங்குலர் பிளாக். ஓகே, இந்த ரெக்டாங்குலர் பிளாக்குக்கு ஏ அப்படின்னு வச்சுக்கிறோம். இந்த ஏக்கு வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் போடுறோம். ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம்லாம் என்ன, ஸோ இந்த இடத்துல ஒரு ரோப் மாதிரி வந்திருக்கு, அப்போ இந்த இடத்துல ஒரு ரோப் இருக்கும். ஓகே, அப்போ வந்து ஒரு டென்ஷன் ஃபோர்ஸ் டி அப்படின்னு சொல்லுவோம். அதேமாரி இந்த பிளாக் வந்து இந்த இடத்துல இந்த சர்ஃபேஸோட கான்டாக்ட் இருக்குது. கான்டாக்ட்லேருந்து என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் போடுவோம், R1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது வெயிட் ஆஃப் தி பிளாக்கு. வெயிட் எப்படி ஆக்ட் ஆகும், கீழே ஆக்ட் ஆகும். ஸோ வெயிட்டோட வெயிட் வந்து இப்படி கீழே ஆக்ட் ஆகுது. ஓகே, இது 100 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க, அது நியூட்டனுக்கு மாற்றணும். ஸோ 100 கிலோகிராமாக நியூட்டன் மாற்றினா என்ன பண்ணணும், 100 இன்ட்டு 9.81. ஸோ அப்போ அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ சொல்லலாம், 981 நியூட்டன். ஓகே, இதோட வேல்யூ தான் நான் இங்கே போட்டிருக்கேன். 981 நியூட்டன் ஆக்ட் ஆகுது. ரைட்? ஸோ இதுதான் வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் ஃபார் பிளாக் ஏ. ஸோ இன்னும் நான் இதை கம்ப்ளீட் பண்ணல, பிளாக் பி முடிச்சுட்டு தான் பிளாக் ஏல இன்னும் சில ஃபோர்ஸஸ்லாம் ஆட் பண்ணணும். ஸோ நான் ஃப்ரீ பாடி டயக்ராம் ஃபார் பிளாக் பிக்கு வரேன். ஸோ பிளாக் பி எப்படி, அதேமாரி ஒரு ரெக்டாங்குலர் பிளாக் இருக்குது. ஓகே, இந்த ரெக்டாங்குலர் பிளாக்குக்கு இப்போ அடிஷ்னலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ நமக்கு வந்து ஃபோர்ஸ் இருக்குது, இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. இந்த ஃபோர்ஸ் வந்து பி ஃபோர்ஸ். இதோட ஆங்கிள் எவ்வளோ இருக்குது, 30 டிகிரி ஆங்கிளில் இருக்குது. இது இல்லாமல் இந்த பிளாக்லேயும் ஒரு டென்ஷன் ரோப் இப்படி போகுது, அதே வேல்யூ தான், அதே டி வேல்யூ. ஸோ இதுவும் டி தான். இந்த பிளாக்கும் இந்த இடத்துல சர்ஃபேஸ் கான்டாக்ட் இருக்குது, அப்போ இந்த இடத்துல ஒரு ரியாக்ஷன் இருக்கும். ஓகே, இந்த ரியாக்ஷன் வந்து நான் வந்து R2ன்னு கொடுக்குறேன். ரைட்? இப்போ இந்த பிளாக்குக்கு இப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ், இது நார்மலாக நம்ம யூனிட் 1ல் போடுற ரெகுலர் ஃப்ரீ பாடி டயக்ராம். இது இல்லாமல் நம்ம என்ன இன்க்ளூட் பண்ண போகிறோம், இப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இன்க்ளூட் பண்ண போகிறோம்.
ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா, எங்கே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்களோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். எங்கே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க? ஃபோர்ஸ் வந்து பிளாக் பியில் அப்ளை பண்ணுறாங்க. ஓகேங்களா? இந்த பின்ற ஃபோர்ஸ் எங்கே இருக்குது? பிளாக் பியில் இருக்குது. இந்த பிளாக் பி அப்போ எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோர்ஸ் இப்படி அப்ளை பண்ணுறதுனால இந்த பிளாக் இப்படி மூவ் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த பிளாக் பி ஏவோட டை பண்ணியிருக்கு. ஓகே, ஒரு ரோப்பில் டை ஆகிருக்கு. அப்போ பி வந்து இந்த டைரக்ஷனில் மூவ் ஆச்சுன்னா ஏ எந்த டைரக்ஷன் மூவ் ஆகும்? அதே டைரக்ஷன். ஸோ இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும். ரைட்? ஸோ அப்போ நம்ம மூவ்மெண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ மூவ்மெண்ட் கண்டுபிடிச்ச பிறகு அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? நம்ம ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இதுக்கு என்ன இருக்கும்? இந்த மூவ்மெண்ட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன். இப்போ இந்த இடத்துல ஒரு F2 இருக்குது. ஓகே, இந்த F2 என்னது? மியூ இன்ட்டு R2. மியூன்றது 0.25. ஓகே, ஸோ 0.25 R2 அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஓகே, F2 வந்து 0.25 R2. அதே மாதிரி இந்த இடத்துக்கு வரும். இந்த இடத்துலையும் மூவ்மெண்ட் இப்படி இருக்குது. அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். இதுதான் ஆப்போசிட் டைரக்ஷன் ஃப்ரிக்ஷன். இது F1. F1 என்னது? அதே மாதிரி மியூ இன்ட்டு R1. ஸோ 0.25 இன்ட்டு R1. ரைட்? ஸோ இப்போ இந்த ஏ பிளாக்குக்கும் பி பிளாக்குக்கும் இந்த டயக்ராம் போட்டாச்சு. அதுக்கு என்னென்ன ரியாக்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்? இதுக்கு வந்து நம்ம ஃபோர்ஸ் டயக்ராம் போட போகிறோம். ஸோ ஃபோர்ஸ் டயக்ராம் போடுறது முன்னாடி எதுக்கு ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் டயக்ராம் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னோன்ஸ் எது கம்மியாக இருக்கோ அதில் போடணும். இப்போ அன்னோன் எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த பிளாக் பார்த்தீங்கன்னா டி ஒரு அன்னோன், R1 ஒரு அன்னோன். ஸோ 2 அன்னோன் இருக்குது. பிளாக் ஏல 2 அன்னோன் இருக்குது. பிளாக் பியில் பார்த்தீங்கன்னா R2, T, P 3 அன்னோன் இருக்குது. பிளாக் பியில் 3 அன்னோன் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு எது நம்ம சால்வ் பண்ண போகிறோம்? பிளாக் ஏவை சால்வ் பண்ண போகிறோம். பிளாக் ஏ சால்வ் பண்ண பிறகு தான் பிளாக் பிக்கு வரணும். ரைட்? ஸோ இப்போ பிளாக் ஏக்கு ஃபோர்ஸ் டயக்ராம் வரைய போகிறோம். ஸோ ஃபோர்ஸ் டயக்ராமுக்கு நமக்கு தெரியும் இப்போ என்னென்ன ஃபோர்ஸ் எங்கெங்கே இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண வேண்டியதான். ஸோ 1 by 1 பண்ணலாம். ஸோ டி ஃபோர்ஸ் இங்கே ஒரு ப்ளஸ் போட்டோன்னா என்ன வருது? டி ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகுது. அப்போ இந்த இடத்துல இங்கே ஒரு டி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அதே மாதிரி இங்கே ஒரு ப்ளஸ் போடுறேன். 981 நியூட்டன் கீழே ஆக்ட் ஆகுது. ரைட்? ஸோ வரப்போகுது. ஸோ இது வந்து 981 நியூட்டன் இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் R1. ஸோ R1 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ளஸ் போட்டோன்னா R1 மேலே ஆக்ட் ஆகுது. இந்த இடத்துல R1. நெக்ஸ்ட் 1, 2, 3 முடிச்சாச்சு. இன்னும் இந்த 0.25 R1 இருக்குது. அது எங்கே ஆக்ட் ஆகுது? இங்கே ஒரு ப்ளஸ் போட்டோன்னா இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. 0.25 R1 இது ஆக்ட் ஆகுது. ஸோ அது வந்து மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ நமக்கு என்னென்ன ஃபோர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா T 981 நியூட்டன் இதெல்லாம் வந்து ஃபோர்ஸஸ். ஸோ கரெக்டாக எல்லாமே பர்பெண்டிகுலராக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபோர்ஸை போட்டோன்னே நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ சம்மேஷன் ஈக்லிபிரியம் கண்டிஷன் சம்மேஷன் Fy is equal to 0, அதே மாதிரி சம்மேஷன் Fx is equal to 0 அப்படின்னு ஈக்குவேட் பண்ண போகிறோம். எப்பயுமே வந்து இந்த ஃப்ரிக்ஷனில் சால்வ் பண்ணும்போது சம்மேஷன் Fy முடிச்சுட்டு Fx வாங்க. அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்டெப்பு கரெக்டாக முடிகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு Fy is equal to 0. Fy is equal to 0னா என்ன டைரக்ஷன்? ஸோ இந்த டைரக்ஷனில் இருக்கிற ஃபோர்ஸஸ்லாம் பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறோம். அப்போ என்ன இருக்குது? R1 இருக்குது. R1 அதுக்கப்புறம் 981 இருக்குது. அது கீழே இருக்கிறதுனால -981 is equal to 0. இப்போ நமக்கு R1 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். R1 is equal to 981 நியூட்டன். ஸோ ஒரு ரியாக்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. ரைட்? நெக்ஸ்ட் சமேஷன் Fx is equal to 0 அப்படின்னு இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். Fx is equal to 0னா இந்த டைரக்ஷனில் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டைரக்ஷனில் வந்து T. ஸோ T இந்த சைடு இருக்கிறது -0.25 R1. ஸோ this is equal to 0. ஸோ இப்போ R1 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? அப்போ நம்ம அதை சப்ஸ்டிட் பண்ணலாம். T is equal to இந்த சைடு போச்சுன்னா 0.25 into 981 நியூட்டன் வருது.
ஸோ அப்போ டி வேல்யூ என்னன்னு கண்டுபிடிங்க. ஸோ கால்குலேட்டரில் டி வேல்யூ என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். இப்போ கால்குலேட்டர் டி வேல்யூ என்ன, 0.25 இன்ட்டு 981. ஸோ 245.25 அப்படின்னு வருது. ஸோ 245.25 நியூட்டன். ஸோ நம்மளுடைய டென்ஷன் என்னன்றதும் இதில் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, ஸோ இப்போ இருக்கிற எல்லா ஃபோர்ஸஸும், இதில் இருக்கிற எல்லா ஃபோர்ஸஸ் அன்னோன் ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, ஸோ இந்த பார்ட் ஓவர். நெக்ஸ்ட் இதேமாரி அடுத்தது என்ன பண்ண போகிறோம், ஃபோர்ஸ் டயக்ராம் ஃபார் பி என்னன்னு போட போகிறோம். ஸோ இப்போ அடுத்தது வில் கோ ஃபார் ஃபோர்ஸ் டயக்ராம் ஃபார் பி. இப்போ செக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் பி, இப்போ ப்ளஸ் போடுறேன். ப்ளஸ் போட்டால் எந்த குவாட்ரண்ட், ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் வருது. ஸோ இந்த இடத்துல ஃபோர்ஸ் வருது. இது வந்து பி. இதோட ஆங்கிள் என்ன, 30 டிகிரி. ஓகே, ஸோ அடுத்தது டி. டி இந்த டைரக்ஷனில் போகுது, ரைட். ஸோ இந்த பட் டி வேல்யூ நமக்கு தெரியும், நம்ம முன்னாடி தான் கண்டுபிடிச்சோம். டி வேல்யூனா 245.25. ஸோ அந்த வேல்யூ நான் எழுதிக்கிறேன். இது வந்து 245.25 நியூட்டன். அடுத்தது R2. ஸோ இங்கே ப்ளஸ் போட்டோன்னா R2 மேலே போகுது, ரைட். ஸோ அப்போ இந்த இடத்துலேருந்து, ஸோ இந்த இடத்துல R2, இது வந்து R2. நெக்ஸ்ட் F2 போகுது. இது ப்ளஸ் பண்ணுன்னா F2வும் 245 பக்கத்தில் தான் போகுது. ஸோ 0.25 R2 அதே டைரக்ஷன், அதனால நாங்கள் மேலே போட்டுக்கிறேன். ஸோ 0.25 R2 ப்ளஸ் 245.25. இதுதான் வந்து டோட்டல் இந்த இடத்துல. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஓவரால் ஃபோர்ஸ். ஒன்று நம்ம மிஸ் பண்ணிட்டோம் டயக்ராம்லேயே, என்னென்னா வெயிட்டு. ஸோ இந்த வெயிட் வந்து போன இதில் மிஸ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இந்த வெயிட் இங்கே ஆக்ட் ஆகுது. எவ்வளோ அது, அதே 981 நியூட்டன் ஆக்ட் ஆகுது இங்கே. ஓகே, ஸோ அதே தான் இங்கேயும். ஸோ வி மிஸ்ட் இட். ஸோ அது நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு வெயிட் ஆக்ட் ஆகுது, விச் இஸ் 981 நியூட்டன். ஓகே, ஸோ அப்போ அந்த வெயிட்டும் இங்கே இன்க்ளூட் பண்ணோன்னா என்ன வருது, ஸோ வெயிட் வந்து எங்கே இருக்கா, கீழே ஆக்ட் ஆகுது, ரைட். ஸோ இந்த டைரக்ட் வி ஹேவ் வெயிட் எவ்வளோ இருக்குது, 981 நியூட்டன். ஸோ எல்லா ஃபோர்ஸையும் மார்க் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ ஈக்குவேட் பண்ணுவோம். ஸோ ஆஸ் யூஷுவல் சமேஷன் Fy இஸ் ஈக்குவல் டு 0 ஃபஸ்ட்டு போட்டுப்போம். ஓகே, சமேஷன் Fy இஸ் ஈக்குவல் டு 0. எல்லா ஃபோர்ஸையும் நான் ஒய்க்கு கொண்டு வந்துட்டு அது வந்து 0வில் ஈக்குவேட் பண்ணணும். ஸோ பி இருக்குது, பியை வந்து நான் ஒய்க்கு கொண்டு போகிறேன். அப்போ ஆங்கிள் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ இந்த டைரக்ஷன் தான் பாசிட்டிவ், இது பாசிட்டிவ் டைரக்ஷனில் தான் பி இருக்குது. ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்ம என்ன பண்ணணும், சைன் போடணும். இப்போ பி சைன் 30. ஓகே, அப்புறம் R2, ஸோ ப்ளஸ் R2. அப்புறம் கீழ் டைரக்ஷனில் 981 இருக்குது, மைனஸ் 981 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ என்ன வரும், ஸோ சைன் 30 வந்து 0.5, ரைட். ஸோ 0.5 பி plus R2 is equal to 981. இது ஒரு ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். ஸோ ஒரு ஈக்குவேஷன் வந்துருச்சு. இப்போ அதே மாதிரி சமேஷன் Fx is equal to 0ன்னு போட போகிறோம். சமேஷன் Fx is equal to 0. ஸோ பியை வந்து எக்ஸுக்கு கொண்டு வரேன். எக்ஸு கொண்டு வந்து என்ன ஆகுது, ஆங்கிள் வந்து டிகிரீஸ் ஆகுது. டிகிரீஸ் ஆச்சுன்னா காசு. ஸோ இந்த டைரக்ஷன் வந்து பாசிட்டிவ் டைரக்ஷனில் தான் பி இருக்குது. அப்போ பி காஸ் 30. அப்புறம் இந்த டைரக்ஷன், ஸோ இது எல்லாமே மற்ற ஃபோர்ஸ் என்ன இருக்குது, மைனஸ் 0.25 R2, இதுவும் மைனஸ் தான், மைனஸ் 245.25 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வருது, ரைட். ஸோ இதில் ஈக்குவேஷன் பாருங்கள், PR2ன்னு வச்சுருக்கேன், அதேமாரி இங்கேயும் வைக்க போகிறேன். ஸோ அப்போ எப்படி வைக்கலாம், P cos 30 minus 0.25 R2 is equal to 245.25. இதுதான் நம்மள ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ இப்போ 2 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, 2 அன்னோன் இருக்குது. ஸோ அப்போ நம்ம இது என்ன பண்ணலாம், கேல்குலேட்டரில் சால்வ் பண்ணலாம். ஸோ கேல்குலேட்டர் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் மோடு போங்க, மோடில் EQN இப்போ 5 ப்ரெஸ் பண்ணுங்கள்.
2 அன்னோன் அதுனா 2 அன்னோன்றது ஃபஸ்ட் இது. ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 0.5. நெக்ஸ்ட் போட்டாச்சு. அடுத்தது 1. அடுத்தது டியில் இருக்கிறது அந்த சைடு ஈக்குவல் டு சைடு பக்கத்தில் இருக்குது. ஸோ 981 cos 30. அடுத்தது மைனஸ் 0.25. லாஸ்ட்டில் 245.25. ஸோ ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணும்போது ஸோ இப்போ பி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். பி வேல்யூ வந்து 494.94 494.4 நியூட்டன். அதேமாதிரி R2 வேல்யூ அடுத்தது வந்து R2 வேல்யூ. R2 வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ 733.52 733.52. ஸோ கொஷினில் வந்து பி வேல்யூ கிட்டதுனால அதுலேயே நிறுத்திக்கலாம். ஸோ ஹோப் இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதேமாரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி சால்வ் பண்ணுங்கள். தேங்க்யூ.